வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதாவது தேர்தல் ஆணையத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேர்தல் ஆணையத்தோட ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷனில் என்ன ப்ரொவிஷனில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி நம்ம சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 324 329 வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டிகல் 324 to 329 பார்த்தீங்கன்னா பார்ட் 15 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 324 எலெக்ஷன் கமிஷனோட மெயின் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது சூப்பரிண்டென்டன்ஸ், டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன். அதாவது இந்தியாவில் எலெக்ஷன் நடத்துறதுக்கு பொறுப்பு யார் கொடுத்துருக்காங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா எலெக்ஷன் எப்படி நடக்குது அதை கண்காணிப்பு பொறுப்பு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் வந்து ஆர்டிகல் 324 மூலியமா எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆர்டிகல் வந்து 325. ஸோ ஆர்டிகல் 325 என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாக்காளர் பட்டியல் வந்து ஜென்ரலாக ஜஸ்ட் ஸ்பெசிஃபிக் ரிலிஜியன், கேஸ்ட்டு, ரேஸ் இல்லைன்னா செக்ஸ் பேஸ் பண்ணி தனியாக ஒரு வாக்காளர் பட்டியல் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து எல்லாத்துக்கும் இந்தியாவில் இருக்க சிட்டிசன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு காமனான எலக்டோரல் ரோல் வந்து கிரியேட் பண்ணணும். அதாவது வாக்காளர் பட்டியல் வந்து எல்லாத்துக்கும் ஒரு காமனான எலக்டோரல் ரோல் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 326. ஸோ ஆர்டிகல் 326 என்ன சொல்கிறாங்கன்னா அடல்ட் சஃப்ரேஜ் கான்செப்ட் சொல்கிறாங்க. அடல்ட் சஃப்ரேஜ்னா என்னன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒருத்தருக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சுன்னா அவருக்கு வந்து ஓட்டு போகிற ரைட் கிடைக்கும். ஸோ அடல்ட் சஃப்ரேஜ் கான்செப்டும் அதுதான். ஸோ ஒருத்தர் 18 வயசு முடிஞ்சோடனே அவர் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் ஓட்டு போடலாம். அதே நேரத்தில் அவர் எந்த ஸ்டேட்டில் இருக்காங்களோ அந்த ஸ்டேட்டோட எலெக்ஷன்ஸ்க்கும் போடலாம். ஸோ ஆர்டிகல் 326 மூலயமா அடல்ட் சஃப்ரேஜ் மூலயமா இந்தியாவில் இருக்க சிட்டிசன்ஸ் யாருக்கு 18 வயசு முடிஞ்சிருக்கோ அவங்களுக்கு எலெக்ஷனில் ஓட்டு போட ரைட்டு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆர்டிகல் வந்து 327. ஸோ ஆர்டிகல் 327 மூலயமா பார்லிமெண்ட்டுக்கு ஒரு பவர் கொடுக்குறாங்க. அந்த பவர் என்னன்னா அவங்க எலெக்ஷன் ரிலேட்டடாக பார்லிமெண்ட் ரிலேட்டடாக எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்களே அதுக்கு ரிலேட்டடான தேவையான லாஸ் வந்து பார்லிமெண்ட்டில் அவங்க வந்து எனாக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 328. ஸோ நம்ம வந்து ஆர்டிகல் 327 வந்து பார்லிமெண்ட் பற்றி பார்த்தோம். ஸோ அப்போ அதுக்கு நெக்ஸ்ட் வர போகிற ஆர்டிகல் 328 வந்து ஸ்டேட்டுக்கு அதே பவர் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஸ்டேட் வந்து அந்த ஸ்டேட்டில் நடக்க வேண்டிய எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடான லா ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஸ்டேட் அசம்பிளியில் இந்த ஸ்டேட் வந்து அதுக்கு தேவையான லா வந்து எனாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து 329. இந்த 329 என்ன சொல்கிறாங்கன்னா ஜுடிஷியரி வந்து எலெக்ஷன் மேட்டர்ஸில் தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக ஜுடிஷியலோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டிஸ்பியூட் கிரியேட் ஆயிருக்கும், அந்த டிஸ்பியூட்டில் ரிலேட்டடான பீப்புள்ஸ் வந்து கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணி அங்கே வந்து ரிசால்வ் பண்ணி அந்த கோர்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தருவாங்க. ஸோ அதுதான் ஜென்ரலாக ஜுடிஷியரோட ஒர்க். ஜுடிஷியரோட ஒர்க் அது மட்டும் முடியாமல் ஜுடிஷியல் ரிவ்யூ மூலிமா சப்போஸ் லெஜிஸ்லேச்சர் இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ஏதாச்சும் தப்பாக விஷயம் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அங்கே இன்டர்ஃபியர் பண்ணி அதில் எது கரெக்டான விஷயம் அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜுடிஷியரி வந்து அதர் தென் ஜுடிஷியல் ஒர்க் பண்ணுறதுனால இந்த ஆர்டிகல் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா எலெக்ஷன் ரிலேட்டடான மேட்டரில் ஜுடிஷியரி எப்பவுமே இன்டர்ஃபியர் பண்ணவே கூடாது அப்படிங்கிற லிமிடேஷன் வந்து ஜுடிஷியரி மேலே ஆர்டிகல் 329 மூலயமா கொடுத்துருக்காங்க. ஸோ எலெக்ஷன் மேட்டரில் ஜுடிஷியரி இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஸோ இந்த ஆர்டிகல் கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தினால தான் இந்த ஆர்டிகல் 329 வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர் பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒருத்தர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், மீதி 2 பேர் எலெக்ஷன் கமிஷனர். இதில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட டென்யூர் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் அப்படி இல்லைனா 65 இயர்ஸ் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாருன்னா அவர் ரிட்டையர் ஆகணும். ஸோ இந்த 2 விஷயத்தில் எது ஃபர்ஸ்ட் வருதோ அப்போ வந்து அவர் வந்து அந்த ஆஃபீஸை வந்து வெக்கேட் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து அவருக்கு 62 வயசு இருக்கும்போது அவர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா அவருக்கு 3 வருஷத்துலேயே அவரோட டென்யூர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து அவரோட ஆஃபீஸ்லேருந்து ரிமூவ் பண்ணணும்னா அவரை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணணும்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரையும் ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க? ஸோ வந்து பார்லிமெண்ட்டில் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். அப்படி இருந்தால் தான் அவர் வந்து அந்த ஆஃபீஸ்லேருந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரையும் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷன் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா அப்போ தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து அவரோட ஃபங்க்ஷன்ஸை எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் ஒழுங்காக பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இந்த கண்டிஷன் வச்சிருக்காங்க. இன்னொரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் ஆனதுக்கு அப்புறமா அவருக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் இல்லைன்னா பெர்க்ஸை வந்து மாற்ற முடியாது. அந்த கண்டிஷன் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா சப்போஸ் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா ஒர்க் பண்ணும்போது அந்த கவர்மெண்ட் வந்து அவருக்கு அகைன்ஸ்டா ஒரு லெஜிஸ்லேஷன் மூலமா அவரோட பெர்க்ஸை கம்மி பண்ணா அவருக்கு பாதிப்பு இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது. அந்த காரணத்தினால அவங்களுக்கு இந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரீஜனல் கமிஷனர் அப்புறம் வந்து அதர் எலெக்ஷன் கமிஷனருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன்
செக்ஷன் இருக்கு. எப்படி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அந்த ஆஃபீஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எப்படி ரிமூவ் பண்றாங்களோ அதே மாதிரி ரிமூவ் பண்ண முடியுமோ, அதே மாதிரி மத்த எலெக்ஷன் கமிஷனர் ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட ரெக்கமெண்டேஷன் வேணும். சப்போஸ் அவரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாம மீதி இருக்க எலெக்ஷன் கமிஷனர்ஸ் கவர்மெண்ட்னால ரிமூவ் பண்ண முடியாது. இதுல சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்புறம் அதர் எலெக்ஷன் கமிஷனரோட சேலரி பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு என்ன சேலரி கிடைக்குதோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அதே பே தான் கொடுக்குறாங்க. இதுல எலெக்ஷன் கமிஷனரையும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸையும் கம்பேர் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. ஸோ அதே ஸ்டேட்டஸ் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தாலும் சரி, எலெக்ஷன் கமிஷனராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் அதே ஸ்டேட்டஸ் கொடுத்து அந்த இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் எல்லா கண்டிஷன்ஸும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ அதே தான் அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்புறம் மற்ற எலெக்ஷன் கமிஷனருக்கும் கிடைக்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணி. நம்ம நெக்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன்ல இருக்க அதர் ஆஃபீஸர்ஸை பத்தி பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போது ரிட்டர்னிங் ஆஃபீஸ். ரிட்டர்னிங் ஆஃபீஸரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் ஃபார்ம் வந்து அக்செப்ட் பண்றது, அந்த நாமினேஷன் ஃபார்ம் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்ல என்ன தேவை, என்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒழுங்கா சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்கிற விஷயத்தை அவர் தான் செக் பண்ணுவார். அதுக்கப்புறமா அந்த கண்டெஸ்ட் பண்ற கேண்டிடேட்ஸ்க்கு அவருக்கு இந்த சிம்பிள் தான் போகணும்னு சொல்லிட்டு அவர் தான் டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கேண்டிடேட் லிஸ்ட் யார் யாரெல்லாம் கண்டெஸ்ட் பண்றாங்க லிஸ்ட் அவர் தான் ப்ரிப்பேர் பண்ணுவார். அப்புறம் ஓட்டிங் மிஷின், அப்புறம் அந்த கவுண்டிங்ஸ், அந்த மாதிரி எல்லா விஷயமும் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் பண்ணுவார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சர்க்கார் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சர்க்கார் படத்தில் விஜய் வந்து எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்றதுக்கு முடிவு பண்ணோன்னே யோகி பாபுவோட சேர்ந்து அவரோட ஆதார் கார்டு மற்ற ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுவார். ஸோ அந்த ஆஃபீஸர் தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸ். நெக்ஸ்ட் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். ஸோ இந்த ஆஃபீஸரோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா, ஒரு ஸ்டேட்ல நடக்கிற எலெக்ஷனுக்கு அவர் தான் சூப்பர்வைஸ் பண்ணி என்ன டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் தான் முடிவு பண்ணுவார். ஸோ ஸ்டேட் லெவலில் நடக்கிற எலெக்ஷனுக்கு பொறுப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். நெக்ஸ்ட் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர். ஸோ முன்னாடி ஸ்டேட்டுக்கு சொன்ன மாதிரி தான் டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவரோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல எலெக்ஷன் ஒழுங்கா நடக்குதா, அந்த என்ன கண்டிஷன்ஸ் வந்து மேல ஹையர் அத்தாரிட்டி என்ன சொல்லிருக்காங்களோ அதை அப்படியே அவர் ஃபாலோ பண்ணி அந்த எலெக்ஷனை ஸ்மூத்தா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனா கண்டக்ட் பண்றது தான் அவரோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போற ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். ஸோ இவரோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டிடியூன்சிலையும் எலக்டோரல் ரோல் ரெடி பண்றது தான் அவரோட மெயின் ஃபங்க்ஷன். அதாவது வாக்காளர் பட்டியலை வந்து ரெடி பண்றது தான் அவரோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு கான்ஸ்டிடியூன்சிக்கும் வாக்காளர் பட்டியல் யார் தலைமையில வந்து ரெடி ஆகுதுன்னா எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் கீழே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது பிரிசைடிங் அண்ட் போலிங் ஆஃபீஸர். ஸோ பிரிசைடிங் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலிங் ஸ்டேஷன்லயும் அந்த ஸ்டேஷன் வந்து அந்த பிரிசைடிங் ஆஃபீஸரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஸோ இதுல அசிஸ்டன்ட் பிரிசைடிங் ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க. ஸோ அவங்க யாருக்கு எய்ட் பண்ணுவாங்கன்னா பிரிசைடிங் ஆஃபீஸர்ஸ்க்கு எய்ட் பண்ணுவாங்க. போலிங் ஆஃபீஸர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க அந்த ஓட்டு போறதுக்கு ஒருத்தங்க செக் பண்ணுவாங்களே, ஸோ அவங்க தான் போலிங் ஆஃபீஸர்ஸ். ஸோ இந்த ஆஃபீஸர்ஸோட ஹெல்ப் மூலியமா தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்தியாவில் எலெக்ஷனை வந்து ரொம்ப ஃபேரா டிரான்ஸ்பரன்ஸா நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆஃபீஸர்ஸ் மட்டும் இல்லாம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் இல்லைன்னா கவர்மெண்ட் அதர் எம்ப்ளாயிஸ் வந்து அவங்க வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்றதுக்கு அவங்களோட ஹெல்ப்பை வந்து கவர்மெண்ட் கேட்டுட்டு அவங்க வந்து வாங்கிப்பாங்க. ஸோ இது மூலியமா தான் இந்தியாவில் எலெக்ஷன் வந்து ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்டா நடந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்தியாவில் பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எலெக்ஷன், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மூலியமா தான் நடக்குது. அவங்களோட கண்காணிப்புல தான் அந்த எலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனோட எலக்டோரல் ரோல் வந்து எலெக்ஷன் கமிஷன் அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதாவது வாக்காளர் பட்டியலை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் எப்பவுமே ரிவைவ் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. எலெக்ஷன்ஸ் இவங்களுக்குலாம் ஓட்டு போறதுக்கு ரைட்ஸ் இருக்கு, சில பேருக்கு இல்லைங்கிற விஷயத்த எலெக்ஷன் கமிஷன் தான் டிசைட் பண்ணுவாங்க. அடுத்த ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலெக்ஷன் எப்போ கண்டக்ட் பண்ணுங்கிற விஷயத்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஜென்ரலா பார்த்துருப்பீங்க, எல்லா எலெக்ஷன் இந்தியாவில் வந்து எலெக்ஷன்ஸ் வந்து எல்லாம் ஒரே நாள்ல நடக்காது. ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஒரு நாள்ல டிசைட் பண்ணிருப்பாங்க, இன்னொரு குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கு வந்து இன்னொரு நாள் எலெக்ஷன் டிசைட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் டேட் வந்து யார் டிசைட் பண்றாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறமா எலெக்ஷன் ரிலேட்டடான டிஸ்பியூட்ஸை பாத்துக்கிறதுக்கு ஆஃபீஸர்ஸ் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எலெக்ஷன் நடக்கும் போது ஒரு பர்டிகுலர் போலிங் ஸ்டேஷன்ல ஏதோ பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அந்த போலிங் ஸ்டேஷன்ல மட்டும் எலெக்ஷன் நடத்துறதை கேன்சல் பண்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அத்தாரிட்டி இருக்கு. வெறும் போலிங் ஸ்டேஷன் மட்டும் இல்லாம ஒரு ஏதாச்சும் கான்ஸ்டிடுவன்சி இல்லைன்னா பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் இல்லைன்னா ஸ்டேட் அந்த மாதிரி எங்க தப்பு நடந்திருக்கோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு பவர் இருக்கு. என்ன பவர்னா அந்த எலெக்ஷனை கேன்சல் பண்றதுக்கு, அப்படி இல்லைன்னா அதை போஸ்ட்போன் பண்றதுக்கு எல்லா பவரும் அவங்களுக்கு இருக்கு. அடுத்த ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து நேஷனல் இல்லைன்னா ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெகக்னைஸ் பண்ற பவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கு. சப்போஸ் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மால் பிராக்டிக்ஸ்ல இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா இல்ல கரப்ஷன்ல இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து டீரெகக்னைஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கு. அதே நேரத்தில் அவங்களோட சிம்பிள்ஸை வந்து அவங்க அப்ரூவ் பண்றதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கு.
அடுத்த ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பிரசிடென்ட் அண்ட் கவர்னருக்கு சில அட்வைஸ் கொடுப்பாங்க. அந்த அட்வைஸ் எது ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ல ஒரு எலெக்டட் மெம்பரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னா பிரசிடென்ட்க்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல ஒரு எலெக்டட் மெம்பரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு கவர்னருக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. இந்த பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 103 வந்து பிரசிடென்ட்க்கு கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 192 மூலமா கவர்னருக்கு அந்த அட்வைஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட் வந்து பிரசிடென்ட் ரூலில் இருக்கும்போது, ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட் வந்து பிரசிடென்ட் ரூலில் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் எப்படி கண்டக்ட் பண்ணலாம், எப்போ பண்ணலாங்கிற அட்வைஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட்டுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுப்பாங்க. ஒரு ஸ்டேட் மேலே பிரசிடென்ட் ரூல் சென்ட்ரல் கவர்மெண்ட்னால தான் பண்ண முடியும். அந்த பவர் வந்து ஆர்டிகல் 356 மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுக்கு என்ன சிம்பிள் கொடுக்கணும் அப்படிங்கிற டிசிஷன் அத்தாரிட்டி வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கு. ஸோ இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுக்கு சிம்பிள் அலோகேட் பண்ணுறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து சில ரூல்ஸ் வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. அதாவது கோட் ஆஃப் கான்டக்ட். ஸோ எலெக்ஷனில் இன்வால்வ் ஆகிற பர்சன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகக்கூடாது, இல்லைன்னா இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகணுங்கிற விஷயத்த அவங்க வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். ஸோ வந்து ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாருன்னா அவர் மத ரீதியாவோ இல்லை மொழி ரீதியாவோ எந்த பிரச்சனையும் கிரியேட் பண்ணக்கூடாது. ஈவன் கம்யூனல் ரிலிஜன் பேசிஸ்லையும் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த காசு கொடுக்குற விஷயத்துலையும் அவர் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஸோ பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறது தப்புங்கிற எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதே நேரத்தில் ரூலிங் பார்ட்டி, அதாவது ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து அங்கே இருக்க கவர்மெண்ட் பப்ளிக் வெஹிக்கிள்ஸை வந்து அவங்களோட எலெக்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற கண்டிஷன்ஸும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பார்ட்டியோட ஃபிளாக் மற்ற அந்த போஸ்டர் அந்த மாதிரி விஷயத்திலும் அவங்களாம் டேமேஜ் பண்ணி ஒரு வயலன்ஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடாதுங்கிற கண்டிஷன்ஸும் அவங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் மற்ற லீடர்ஸை சீக்கிரமா பப்ளிக் ஹேட் ஸ்பீச்லாம் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து டிசைட் பண்ணுவாங்க. என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எவ்வளோ நேரம் ஒரு டிவியில் ப்ராட்காஸ்ட் டிவிலையும் ரேடியோலையும் எவ்வளோ நேரம் ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் எவ்வளோ அலோகேட் பண்ணுங்கிறது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா இன்னும் அடுத்த ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனுக்கு எலெக்ஷன் ட்ரிபியூனல் வந்து கான்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. அந்த எலெக்ஷன் ட்ரிபியூனலோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் ரிலேட்டடான ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அந்த எலெக்ஷன் ட்ரிபியூனல் மூலியமா அவங்க வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே ஆர்டிகல் 329 என்ன பார்த்தோம்னா, ஜுடிஷியரி வந்து இந்த எலெக்ஷன் ரிலேட்டடான மேட்டர்ஸ்ல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதனால எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன பவர் கொடுத்துருக்காங்கன்னா, எலெக்ஷன் ட்ரிபியூனல் அப்பாயிண்ட் பண்ணுற பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரிபியூனல் மூலியமா அவங்க எலெக்ஷனில் இருக்கிற ப்ராப்ளமை அது மூலியமாக சால்வ் பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லவுட் ஸ்பீக்கர் அப்புறம் வந்து பப்ளிக் ஸ்பேஸ் எப்படி யூஸ் பண்ணுங்கிற விஷயத்த எலெக்ஷன் கமிஷன் தான் டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்லைன்னா பர்டிகுலர் கேண்டிடேட்ஸ் வந்து எலெக்ஷனுக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணுங்கிற சீலிங் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு அதிகமாக செலவு பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த எலெக்ஷன் ட்ரிபியூனல் மூலியமா அவர் வந்து அந்த கேள்வி கேட்டு அவர் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கள்ள ஓட்டு போடாமல் பார்த்துக்கிறது எலெக்ஷன் கமிஷனோட ஒரு மெயின் டியூட்டி. அதாவது கள்ள ஓட்டுனா என்னன்னா, என்னோட ஓட்டை இன்னொரு பர்சன் வந்து ஓட்டு போடாமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனை வந்து ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்டாக நடத்துறது அவங்களோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ எப்படி சொசைட்டி டெவலப் ஆகுதோ அதே மாதிரி லாவும் டெவலப் ஆகும். ஸோ அதுக்கு தந்தாப்புல அந்த எலெக்ஷனுக்கு தேவைப்பட்ட ரிஃபார்ம்ஸ்லாம் எப்பயுமே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் வந்து சில ரிஃபார்ம்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஒருத்தர் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாருன்னா அவரோட பேக்ரவுண்டை வந்து ஃபுல்லாக அவங்களே ரிவீல் பண்ணணும். அவங்கள மக்களுக்கு வந்து அவரோட பேக்ரவுண்டை பற்றி தெரியணும். அதாவது அவர் என்ன வேலை செய்கிறாரு, அவரோட மெயின் இன்டென்ஷன் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பப்ளிக்கு தெரியணும். அதுக்கப்புறம் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறவங்க அவங்களோட பண பலத்தையோ இல்லாட்டினா ஆள் பலத்தையோ காமிச்சு ஜெயிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாமல் எலெக்ஷன் கமிஷன் வந்து அதுக்கு தந்தப்பில் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அது பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ரிஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் மோஸ்ட்லி கார்பரேட்டுக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் இருக்கிற அந்த ஒரு நெக்ஸஸ், அதாவது ஒரு பாண்டிங் இருக்கும்ல, ஸோ அதை வந்து மோஸ்ட்லி வந்து இருக்கக்கூடாது. ரொம்ப அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து சொசைட்டி ஓரியன்டாக தான் இருக்கணுமே தவிர கார்பரேட் ஓரியன்டாக இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்துக்கு ரிலேட்டடான ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் ரிஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ஓட்டு போகிற சிஸ்டம் வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வர முடியுமோ அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து நம்ம பேலட் சிஸ்டமில் போட்டோம், இப்போ வந்து ஓட்டிங் மிஷின் மூலியமாக போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த ரிஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த யாருக்கு நம்ம ஓட்டு போகிற விஷயம் சீக்கிரஸியாக மெயின்டைன் பண்ணுறது அவங்களும் ஒன் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன். அதுக்கப்புறமா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஸ்டேட் இல்லாட்டினா நேஷனல் லெவலில் ரெகக்னைஸ் பண்ணுறது வந்து ஃபேராக நடக்கணும். அது மணி பவரை வச்சு அந்த ரெகக்னேஷன் வந்து வாங்கக்கூடாது. ஸோ அதனால தான் எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களோட இண்டிபெண்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மீடியாவோட ரோலை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்பயுமே கம்மிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க.
இந்த மீடியா மூலமா பப்ளிக் ஒப்பீனியன் வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு ஃபேவராக மாறாமல் பார்த்துக்கிறது பார்ப்பாங்க. ஸோ வந்து மீடியா வந்து இந்த இடத்துல நியூட்ரலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் நிறைய ரிஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் பற்றி பார்த்தோம். ஸோ வந்து ஒரு எலெக்ஷனில் ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு சில விதிமுறைகள் இருக்குது, அதை அவர் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகும். நெக்ஸ்ட் ரிஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷன் ப்ராசஸை வந்து வேகமாக அதே நேரத்தில் தெளிவான விஷயத்த பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. அதாவது அந்த ஓட்டிங் சிஸ்டம் கொஞ்சம் வேகமாக பண்ணுறதுக்கும் அதே நேரத்தில் ஒரு டிசிஷன் எடுக்கிறது வந்து ரேஷனல் பேஸில் டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸோட சில எக்ஸாம்பிள். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு எலெக்ஷன்லையும் அவங்களோட சிஸ்டத்தை அப்டேட் பண்ணி எப்படி ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் எலெக்ஷன் வந்து மக்களுக்கு கண்டக்ட் பண்ண முடியுங்கிற விஷயத்த ரிஃபார்ம் மூலயமா ஒரு சேஞ்சஸும் கொண்டு வந்து அதை அப்டேட் பண்ணி நம்ம இந்தியா வந்து டெமோக்ரஸி ஸ்டேட்டில் நல்லபடியாக வச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் அப்புறம் அதோட ஃபங்க்ஷன்ஸ் அப்புறம் அங்கிருந்த ஆஃபீஸர்ஸ் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் முக்கியமான ப்ரொவிஷன் வந்து ஆர்டிகல் 324 329 வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டிகல்ஸ் வந்து பார்ட் 15 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் எலெக்ஷன் தான் கண்டக்ட் பண்ணணும். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.